நபிகள் நாயகத்தின் போதனைகளில் ஒன்று ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாதென்பதாகும். இந்த போதனையை நான் சற்று கொஞ்சம் நெக்குருக எண்ணி பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். ஏன் நான் இந்த போதனை சிறப்பாக கூறுகிறேன் என்றால், இப்போதனை மனிதனை சிந்திக்க தூண்டுகிறது. ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாது, ஏன் இணை வைத்தல் ஆகாது என்றெல்லாம் சிந்தனைக்கு வேலை கொடுத்து ஆண்டவன் இப்படி இருக்கக்கூடும் என்று சிந்தனை முடிவடைவதில்லை. எனவேதான் பழத்தமிழ் மக்கள் கண்டிலர் விண்டிலர், விண்டிலர் கண்டிலர், பார்த்தவர் சொன்னதில்லை, சொன்னவர் பார்த்ததில்லை என்று கூறியிருக்கிறார்கள். கடவுள் தன்மையின் தத்துவமே இதுதான். ஆண்டவனுக்கு இணை வைத்தால் ஆண்டவனுக்கு முன் ஒருவரை வைக்க வேண்டும். அந்த ஒருவர் யாராக இருக்க வேண்டும்? யாருக்கு தெரியும்? அதனால் தான் ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாது என்ற போதனையை நபிகள் நாயகம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மற்ற மார்க்கத்தில் இணை வைத்து கூறிய காரணத்தால் தான் எங்களை போன்றவர்களுக்கு ஏராளமான ஆச்சரியங்கள் தோன்றின. இந்த உலகத்தில் இருக்கிற 600 கோடி மக்களுக்கும் ஒரே ஒரு இறைவன் தான். அதனால்தான் எல்லா சமயங்களும் ஒரே கருத்தை சொல்லி இருக்கின்றன. இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்த இஸ்லாம் மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் அவருடைய இறுதி தூதர், இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு இறைவன், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். என்ன அர்த்தம்? எல்லாம் வல்ல இறைவா, உன்னையே வணங்குகிறேன், உன்னுடைய உதவியே கோருகிறேன், உன்னுடைய அருளையே நாடுகிறேன் பொருள். அது மாத்திரம் அல்ல, அவர் தன்னை கடவுள்னு சொல்லல, தான் இறை தூதர்னு சொன்னார். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ்னாரு. நான் இஸ்லாத்தின் மீது தாளாத ஈடுபாடு இருக்கிறது காரணம், அந்த மதத்தில் ஒரு இறைவனுக்கு முன்னால் அது மண்டவனானாலும் சரி, அரசவனாலும் சரி, ஆண்டியனாலும் சரி, அவன் தொழுகை நடத்தும் போது எல்லாருமே சமம். அந்த ஈக்குவாலிட்டி அதை சொன்னது இஸ்லாம். இறைவனுக்கு நிகர் வைத்தல் கூடாது, இறைவனுக்கு நிகர் வைத்தல் கூடாது, இறைவனுக்கு நிகர் வைத்தல் கூடாது. விவரம் தெரியாத இஸ்லாமியன் தான் நாகூர் தர்காவில் போய் பத்தி கொளுத்திட்டு நாட்டு சர்க்கரையை கொடுத்துக்கிட்டு இருப்பான். செத்து போனவனை கும்பிடுறது இஸ்லாம் கருத்துகள் படி தப்பு. ஆனா தர்காவில் தான் நிறைய வருமானம், பள்ளிவாசலுக்கு போறவன குறைவா இருக்கான். அல்லாஹு அக்பர். இன்ஷா அல்லாஹ். இறைவன் கொடுப்பதை மனிதன் தடுக்க முடியாது, இறைவன் தடுக்க நினைப்பதை மனிதன் கொடுக்கவே முடியாது.